இந்த பாடல் வந்து ஒரு ப்ராவர்பில் தான் ஆரம்பிச்சிருப்பார். அதாவது பாட்டு வரும் தொகையராவில் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. எங்கேயோ கணக்கு போடுறாரு. இவர் வந்து புராணத்தை எடுத்துக்கிறாரு. ஏன்னா அதுக்கு கரெக்டான பழமொழி அது. அந்த பழமொழிக்கு உண்டான கதை தான் இது. அந்த பழமொழியோட 2 லைன் தான் மொத்த கதையுமே. இவர் என்ன பண்ணாரு, மந்தரையின் போதனையால் மறுபடியும் பாருங்க சிறுகழியா வந்துட்டாருங்க. அவரை உள்ள விட்டாருன்னா நீங்க சதறதெல்லாம் அவரே சதற்க அடிப்பாரு, அவரே சேர்த்து வைப்பாரு, குரலாலே சேர்த்து வைப்பாரு. அவர் ஒரு மகான் சார். ஆல்ரெடி அவருக்கும் என்எஸ்கே அவர்களுக்கும் வந்து நெருங்கிய நட்பாகி போச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு கேட்ட உடனே அப்பா எழுதுறாரு, சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது நமது பொறுப்பு. இப்போ டாக்டர் என்ன உங்கள் உடம்புக்கு வியாதி இல்லாமல் இருக்கும்னா சிரிக்கணும் சார், நல்லா சிரிச்சிங்க. இப்போ அந்த பாட்டை எதிர்பாரு, சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது நமது பொறுப்பு, கருப்பா வெளுப்பா என்பது எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. சரி, அது என்ன கருப்பா வெளுப்பா? நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த துணைச்சொல் மாற்றம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை இங்கே யூஸ் பண்ணுறாரு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்புன்னாரு. அந்த ஆணவ சிரிப்புக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சிருவாரு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. அது எப்படி இருக்கும்னு பண்ணி காட்டுவாரு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, வீரப்பா மாதிரி அடுத்தையும் காட்டினாரு. கடைசியா அது சங்கீத சிரிப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு டெஃபனேஷன் கொடுக்காம அப்படியே விட்டாரு. இது பார்த்தாராம், என்ன கங்கரா இது சங்கீத சிரிப்புன்னா என்னன்னு, என்ன அது அப்படின்னாரா, யாருக்கு தெரியும், இவரு யாருக்கு. அப்புறம் எழுதிங்க, நீங்க அதை பண்ணுவீங்கன்னு தான் நான் எழுதுறேன், உங்களை நம்பித்தான் எழுதியிருக்கேன். வேலை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆவர்த்தனம் போட்டு சிரிப்பாரு. தன்னானே தன்னான தன்னானே அப்படின்னாரு. அவர் அங்கேருந்து உட்காந்து தேவர் எங்க பாட்டு ஓகேவா அவருக்கு. உடனே அப்போ உடனே வயலன் தானே எனக்கு வர பொண்ணி தானே இப்படிங்கிறப்ப நான் அவரை பார்க்கணும். எனக்கு அவருக்கு ஒரு லிங்க் இருக்கு அப்படியே பார்க்கணும். அங்கேருந்து அவரு இது பிடிக்கலையா அவருக்கு சார், ஒரு 15 பல்லு எழுதுறாரு, எதுவுமே பிடிக்கலன்றாரு. அப்புறம் அப்பா சொன்னாரு, தேவர் ஒத்துக்கலையா, இப்போ பாரு நான் சொல்கிறேன் எழுது, ஏன் இங்கே வராரா இல்லையா பாரு அப்படின்னாரு. என்னன்னு சில பேர் படிச்சுட்டு எழுதுவாங்க. ஐயா கண்ணதாசன் அவர்கள்ட்டும் படிச்சுட்டு, அப்பாவாக இருக்கட்டும் படிச்சுட்டு எழுதுவாங்க. சில விஷயங்கள் படிக்காமலேயே இவங்க எழுதுறது, இவங்களுக்கு அதை பற்றியே தெரிஞ்சிருக்காது. இவங்களுக்குள்ள இவங்க முன்னோர்கள் வந்து பூந்துருவாங்க. இவங்க அதை படிச்சுட்டு தான் எழுதணுங்கிறது இல்லை. அந்த முன்னோர்களுடைய அருளாசி இவங்களுக்கு இருக்கிறதுனால அதை படிக்காமலேயே அந்த இப்போ ஒரு மனிதன் இறந்து விட்டால் கூட அவங்க என்ன அலைகள் சாகிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த என்ன அலைகள் வந்து அது தேடிட்டு இருக்கோம். ஓ, இந்த கவிஞர் மூலமாக நம்மளுடைய கருத்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு அது அந்த நேரத்தில் அவங்க முன்னோர்கள் கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு அது இந்த ஆறாவது என்னென்னமோ சொல்லணும் நம்ம சயின்டிஃபிக்காக. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தானாகவே அது கிடைச்சிடும். ஐயா 1960 கைதி கண்ணாயிரம், அதுவும் மாடர்ன் தியேட்டர்ஸ். ஆமாம், கைதி கண்ணாயிரம் படத்தில் ராஜசுலோசனா, நடிகை ராஜசுலோசனா சும்மா மீன் வெளியால் அந்த கண்ணே 1000 காவியம் பேசும். அந்த அம்மா ஒரு குழந்தையை கையில் வைத்து கொண்டு பாடுவதாக கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து இந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுற பாட்டு சார். ஆக்சுவலாக இந்த பாட்டு 2 இடத்துல வரும் அந்த படத்தில். 2 இடத்துல வரும், ரொம்ப பொருத்தமான இடத்துல வரும். அது முதல் தடவை வரப்போ ஒரு அட்வைஸை கேட்குற மாதிரி வரும், குழந்தைக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி வரும். 2வது தடவை வரப்போ அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதமாக வரும். இது எப்படின்னா, இதுக்கு பின்னாடி இதுக்கு ஒன்று ஒரு கம்பேரிசன் கொடுக்குறேன். இது வந்து அந்த குழந்தைக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு. அது கூட என்ன அழகாக பண்ணிட்டு பாருங்க சார், கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயக்கும். அது கூட கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயக்கும்ன்றார். அதாவது வஞ்சகருக்கு கூட ஒரு காயப்படாமல் சொல்கிறார் பாருங்க. அதை கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும், நஞ்சை நெஞ்சிலே மறைத்திருக்கும் நம்பும் நல்லவர் குடிகெடுக்கும் சார். அது சொல்கிறார் பாருங்க, கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும், நஞ்சை நெஞ்சிலே மறைத்திருக்கும். அவன் நாக்கில் விஷம் வச்சுருப்பான்னு சொல்லுவார். எல்லாம் சொல்லுவாங்க, அவன் நாக்கு விஷங்க சார். நாக்கு நஞ்சு எங்கே சார் இருக்கும்? பாம்போட நாக்கில் தான் இருக்கும். அதுதானே முறை. இவர் நெஞ்சில் இருக்குன்றார். அது இன்னும் எவ்வளோ டேஞ்சர்னு யோசிச்சு பாருங்கள். நஞ்சை நெஞ்சிலே மறைத்து இருக்கும் நம்பும் நல்லவர் குடிகெடுக்கும் அப்படின்னார். அப்புறம் உண்மை இதை உணர்ந்து நன்மை பெற படித்து
உலகில் பெரும்புகழ் சேர்த்திடடான்னார். இந்த உண்மையை உணர்ந்து நீ நல்லா படித்து பெரிய புகழடைன்னு இதை சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த பாட்டில் அந்த 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 குழந்தைங்க அந்த அம்மா பாடுற டீச்சரெல்லாம் பாடுவாங்க. பாடிட்டு இதை சொன்னால் அந்த குழந்தைக்கு பதில் சொல்லுதான். அந்த குழந்தை பள்ளிக்கு சென்று கல்வி பயின்று பலரும் போற்ற புகழ் பெறுவேன். இவங்க சொல்லிட்டாங்க, உலகம் போற்ற பாருங்க நீ இருக்கணும்னு சொல்லிட்டு. இது சொல்லி முடிச்சு மறுபடியும் பாடுவாங்க சபாஷ். அது 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 சொன்ன இந்த குழந்தை இப்படி சொன்ன சந்தோஷம். ஆமாம், இப்போ டீச்சரில் இவங்க சபாஷ் அக்கம் பக்கமே பாராது ஆட்டம். அங்கே பாருங்க மாட்டுக்கு சொன்னார், இப்போ குழந்தைக்கு அதை சொல்கிறாரு. அக்கம் பக்கமே பாராது ஆட்டம் போடவும் கூடாது, அழுவதும் தவறு அஞ்சுவதும் தவறு, எது வந்த போதும் எதிர்த்து நில்லுன்னாரு. குழந்தைக்கே சொல்கிறாரு. நம்ம ஆளுங்க பெரியவங்களுக்கு கத்தி கொடுத்து ஏதாவது எதிர்த்துனால கத்தி தூக்கி போட்டு ஓடுற காலத்தில் குழந்தைக்கு சொல்கிறார் அவர், அழுவதும் தவறு அஞ்சுவதும் தவறு, எது வந்த போதும் எதிர்த்து நில்லு அப்படின்னாரு. டானிக்கு ஃபுல்லாக ஏற்றுட்டு அப்போ சொல்லாது. உடனே அந்த குழந்தை சொல்ல அதனுடைய கோர்வையாக அந்த குழந்தை சொல்ல, அஞ்சா நெஞ்சம் கொண்டு வாழ்வேன் இந்த நாட்டின் வீரனாவே. ஓ ஸோ இந்த குழந்தை சொல்கிறத என்ன அழகாக டியூன் பண்ணிருப்பார் சார் கேவி. டக்க 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 டக்கான வரும் அந்த குழந்தை. இப்படியும் சொல்லிட்டு போகிறாரு. தன்னந்தனியாக அதை பாருங்க, அதில் தன்னந்தனிமையில் நீ இருந்தால் துன்ப புயலுமே உனை சூழ்ந்தால் கண்கலங்குவாயா துணிந்து நிற்பாயா, கண்மணி எனக்கு அதை சொல்லிடு நீன்னார். உடனே அந்த குழந்தை சும்மா இருக்குமா, இப்போ புரிஞ்சிடுச்சு. டக்குன்னு சொல்லுது, புயலை கண்டு நடுங்க மாட்டேன் முயன்று நானே வெற்றி கொள்வேன்னுது. சபா இப்போதான் அவளுக்கு நம்ம சொல்லி கொடுத்ததுல புரிஞ்சு பக்கா அண்டர்ஸ்டாண்டிங். இந்த பாட்டில் ஒவ்வொரு வரியோட மாத்தாம உங்களுக்கு செகண்ட் டைம் வருது. சுச்சுவேஷன் வேற. இந்த குழந்தைய கொண்டு போய் வில்லன் அடைச்சி வச்சுட்டான். இந்த குழந்தை எங்கே இருக்குதுன்னு தெரியாது, எந்த இடத்துல இருக்குது, ஆனால் இந்த இடத்துல இருக்குன்னு வந்தாச்சு, ஐடியா வந்துடுச்சு. ஸோ அங்கே போகிறப்ப இந்த டைலாக் அப்படியே மேட்ச் ஆகும். இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி இந்த பாட்டை பாடிக்கிட்டே போவோம், இந்த இடைச்சர்களுக்கு இந்த குழந்தை எங்கே இருந்தாலும் காதில் வந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் பண்ணும், கூகுள் மேப் போட்ட மாதிரி லொக்கேஷனை பிடிச்சிடலான்ட்டு இந்த அம்மா பாடிட்டு போவோம் சார். அந்த கேப் வரப்போ அந்த குழந்தை கட்டி போட்டு வச்சுருப்பானுங்க, ஏதோ வாயை கட்டி ஏதோ பண்ணுவானுங்க, அது ஏதோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சவுண்டு கொடுங்க சார். அப்புறம் கண்டுபிடிச்சி போகிற மாதிரி இது கதை பண்ணி இந்த பாட்டு ஃபுல்லாகவே குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணி இந்த 2 இடத்துல வர பாட்டு, இந்த 2 இடத்துக்கு சேர்ந்து பொருத்தமான வரிகள் இப்படி போட்டு பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி பிற்காலத்தில் ஒரு படம் ரஜினிகாந்த் படம் ஒன்று பண்ணியிருந்தார், பஞ்சு அருணாச்சலம் ஐயா, பிரியான்ற படத்தில். பிரியான்றப்ப அவங்க சவுண்டு மூலியமாக பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த சுச்சுவேஷன் ஒன்று தான், அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பண்ணியிருப்பாங்க. அதோட இது கூட அது ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் தான் இந்த படம் கைதி கண்ணாயிரம். ஸோ இந்த பாட்டு அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் சார். இந்த குழந்தைங்கள்லாம் அந்த காலத்தில் இந்த பாட்டு இந்த இடைச்சர்கள் சொல்கிறதுல நான் நிறைய ஸ்கூலில் அந்த பாட்டு போட்டியில் கேட்டிருக்கேன். இந்த குழந்தை கிட்ட 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 அந்த பதில் சொல்லுங்க, அது அந்த மாதிரி ஒரு அருமையான பாட்டு சார். குஞ்சி குஞ்சி பேசி மதி மயக்கும் வஞ்சகரின் உலகும் வலை நெறிக்கும். பாகப்பிரிவினைக்கக்கூடிய ஒரு படத்தில் பல நட்சத்திர பட்டாளங்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கதாநாயகன் சிவாஜி, கதாநாயகி சரோஜாதேவி, இன்னும் நிறைய பேர். விஸ்வநாத ராமூர்த்தி மியூசிக்கு, பீம்சிங் அவர்களுடைய டைரக்ஷன். இந்த பாகப்பிரிவினை நம்ம நாடு, நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாட்டுக்குனே உரிய ஒரு கதை, ஒரு குடும்பம். அது எப்படி பாகப்பிரிவினை ஆகுது? அதில் பாகப்பிரிவினையில் எம்ஆர் ராதா மையத்தில் வில்லனாக இறங்கின உடனே குடும்பம் சில்சிலாக பிரியும். அப்படி ஒரு கேரக்டர் இந்த படத்தில். அத்தனை பேரும் அற்புதமான நடிப்பு. இந்த படத்தில் நம்ம ஐயா மருதகாசி அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு ஐயா, நம்ம ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டை சொல்லுங்க ஐயா. இந்த பாடல் வந்து ஒரு ப்ராவர்பில் தான் ஆரம்பிச்சிருப்பார். அதை பாட்டு வரப்போ தொகையராவில் வந்து ஆரம்பிச்சிருப்பார். எங்கேயோ கணக்கு போடுறாரு இவர், வந்து புராணத்தை எடுத்துக்கிறாரு. அந்த பல்லவியை வந்து ஒரு ப்ராவர்பு, ஒரு பழமொழி எடுத்துக்கிறார் பல்லவியா. ஏன்னா அதுக்கு கரெக்டான பழமொழி அது. அந்த பழமொழிக்கு உண்டான கதை தான் இது. அந்த பழமொழியோட 2 லைன் தான் மொத்த கதையுமே. இவர் என்ன பண்ணார், மந்தரையின் போதனையால், மறுபடியும் பாருங்கள் சீர்காழியா வந்துட்டாருங்க, அவரை உள்ளே விட்டார்னா நீங்கள் சதறதெல்லாம் அவரே சதற்காய் அடிப்பார், அவரே சேர்த்து வைப்பார், குரலாலேயே சேர்த்து வைப்பார். அவர் ஒரு மகான் சார். அவர் ஆரம்பிப்பார் தொகையரா, மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி. சரி, அதோட அடுத்த லைனை நீங்கள் அப்படியே நிறுத்திங்க, மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி. அதோட நிறுத்திக்கிட்டு என்ன அதுக்கப்புறம் மனம் மாறி கைகை என்னாச்சு, மஞ்சள் குங்குமம் இழந்தாள்னார்.
நீங்கள் கேட்கக்கூடாத ஆளுங்க சொல்ல கேட்டால் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறதுக்கு அந்த லாஸ்ட்டு 2 லைன் போதும். போதும். மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி மஞ்சள் குங்குமம் இழந்தாள். வஞ்சகர் சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள், வஞ்சகன் சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்தழிந்தார்னார். இப்போது சேராத இடந்தனிலே சேரக்கூடாதுன்னு எப்படி இருக்குதோ, இது கேட்காத எல்லாம் கேட்டாங்க, கேட்டதுனால இது நடந்துச்சு. அடுத்தது வராரு, சிந்தனையில் இதையெல்லாம் சிறிதேனும் கொள்ளாமல், இதெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்காம மனிதரெல்லாம் மந்தமதியால் அறிவு மயங்கி மனம் போனபடி நடக்கலாமான்னு இவர் வேதனையை சொல்லிடுறாரு. இப்படிலாம் நடந்திருக்கு உங்களுக்கு முன்னாடி, கதை தெரியும், தெரிஞ்சதுக்கப்புறமா இப்படி இருக்கீங்களே ஐயா. இப்போ முள்ளு குத்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சில பேர் பாருங்கள், எங்கள் வாத்தியார் சொல்லுவார், என்னப்பா காலில் முள்ளு குத்திருச்சு சாருங்குவான். முள்ளு குத்துச்சு, முள்ளு வந்து உன்னை தேடி குத்துச்சா, நீயா போய் அதில் காலை வச்சுட்டு முள்ளு குத்திருச்சாங்கவர். இது நம்ம எக்ஸாம்பிள் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருந்து கேட்காம நீங்கள் இப்படி நடந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு இப்போ சப்ஜெக்ட்க்கு வருவார் சார். ஒற்றுமையால் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனால் விளையும் தீமையே. கதையை சொல்லிட்டார். இப்போ பழமொழியை சொல்லி கதையை சொல்லிட்டாரு. இப்போ தான் பின்னாடி சொல்லுவார் சார், இதுக்குள்ளே ஒரு கதை சொல்லுவார் சார். அது அந்த கதையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன சொல்லுவாங்க, உணர்வோடு ஒன்றியே உருவாகும் பாடமே அணையாத தீபமாய் சுடரென்று வீசுமேனர். நெஞ்சில் உண்டான அன்பையே துண்டாடி வம்பையே உறவாக தந்திடும் சிலர் சொல்லை நம்பி என்றார். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு ஒற்றுமையை வளர்ப்பதனாலே உண்டன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனால் விளையும் தீமையே ஒரு வழக்கமான ஸ்டைல் சொன்னார். ஆமாம், இதெல்லாம் சொல்லிட்டார். இதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னால் கூட இவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறார் சார். இப்போ ஒரு பெரிய கதை அது. நீங்கள் இந்த கதையை 4 லைனில் சொல்லியிருப்பார். ஆனால் 4 லைனில் சொல்லிட்டார கதை புரியுமானா, இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ஞாபகப்படுத்துறது தான் இவர் வேலை. தெரிஞ்சதை ரொம்ப பேர் மறந்த மாதிரி இருப்பான். அந்த மறந்த மாதிரி இருக்கும், டே இது மாதிரி ஒன்று இருக்க தட்டி எழுப்படான்றார். இதில் சூப்பர். என்னென்னா, நம்ம எல்லோரும் பாடங்களில் படித்தது தான். ஒரு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுப்போம், அந்த கதை படிச்சிருக்கோம். ஒரு காட்டில் வந்து ஒரு புறா வந்து இறதேட போச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு வேடன் இருந்தான், ஒரு பெரிய வலையை விரித்து வச்சுருந்தான், கீழே தானியத்தை போட்டு வச்சுருந்தான். இந்த புறா போச்சு, பார்த்தது, அந்த வலையில் இறங்கி தானியத்தை சாப்பிட்றப்ப கால் மாட்டிக்கிச்சு. ஐயோ மாட்டிக்கிச்சேன்னு இந்த புறா கடந்து தவிக்குது. வேடன் அங்கேருந்து கிளம்பி வரான், அவன் கிட்ட வரான் போகிறான், இந்த புறா என்ன பண்ணு தவிக்குது. அப்பா இது கூக்குரலை கேட்டு, அபயக்குரலை கேட்டு இதனுடைய ஜோடி புறாக்கள் இதில் எல்லாம் வந்து பார்த்துது. ஐயோ வேடம் வந்தால் மாட்டிப்பானே, என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் யோசிச்சது. என்ன பண்ண முடியும், வலையை பிக்க முடியாதுங்களா, எல்லாம் வந்து மேலே உட்காந்து அப்படியே மொத்த வலையோடே எல்லாம் பறந்து போயிடுச்சு. வேடம் வந்தான், பார்த்தான், அடாடாடா வலையே போயிடுச்சு. இவனுக்கு இது கதை சார். இது எப்படி இந்த கதையை நம்ம இப்போ எல்லாருக்கும் தெரியும். இதை 4 லைனில் சொல்கிறார் சார். என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப அழகாக சொல்வார். துணையின்றி வெண்புறா தனியாக வந்ததே, வனவேடன் வீசிய வலைதண்ணில் விழுந்ததே. முடிச்சுட்டார். இப்போ புறா வந்துச்சு, வலையில் மாட்டிக்கிச்சு. இனம் யாவும் சேர்ந்து தான் அதை மீட்டு சென்றது. கதையான போதிலும் கருத்துள்ள பாடமே. 3 லைனில் கதை முடிச்சுட்டார் சார். இந்த 3 லைனில் எதுக்கு இவ்வளோ கதை? நீ அவன் வரான், இவன் போகிறான், இந்த ரீரெக்கார்டிங்லாம் எதுக்கு? 3 லைன்டா, வேடம் முடிச்சுக்கடா அப்படின்ட்டார். துணையின்றி வெண்புறா தனியாக வந்தது, வனவேடன் வீசிய வலை தண்ணில் விழுந்தது, இனம் யாவும் சேர்ந்துதான் அதை மீட்டு சென்றதுன்றார். கதையான போதிலும் கருத்துள்ள பாடமேன்றார். இவ்வளோ கதை உங்களுக்கு சொல்லி வச்சிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சும் இப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனால் விளையும் தீமையன்னு ரொம்ப எளிமை. இந்த பாட்டு பீம்சிங் ஐயாவுக்கு அப்படி பிடிக்கும். அவர் எனக்கு மொத்த கதையுமே வந்துடுச்சு. அதில் மிகச்சிறந்த கவிஞர்கள் தான் சார். கண்ணதாசனையும் அப்படி தான் பண்ணுவார், 2 லைனில் சொல்லுவார். அதடி வாலி ஐயா எல்லாருமே வந்து அதை உள் வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க சார். அவங்க வந்து 200 பக்க கதை வரி டைலாக்கு ஈலாக்கு எல்லா நடிகர் பேசலாம் 2 லைனில் முடிச்சு போயிட்டே இருப்பாங்க பாட்டில். இவங்க எல்லாரும் அண்ணாந்து பார்த்துட்டு போய் 2 லைனில் முடிச்சுட்டாங்களே. ராஜாராணி படத்தில் டிஆர் பாப்பா மியூசிக்கில் ஐயா மருதகாசி அவர்கள் வழங்கிய அற்புத பாடல், இதை சொல்லுங்கள். அதான் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து அவருக்கு எழுதின பாட்டு இல்லை, அவருக்கு பிடிச்சா மக்களுக்கு பிடிச்சதா அர்த்தம். மக்களை போய் சேரக்கூடாது. என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை ஒரு பாடல் சென்று உள்மனது ஆழ்மனதில் அவர் மனதில் சென்று அடைஞ்சதுன்னு சொன்னால் அது மக்களை போய் சென்று அடைஞ்சிச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஜனங்களோட பல்ஸ் தெரிஞ்சவர் அவர் என்எஸ்கே. அப்போல்லாம் வந்து படம் ஃபுல்லாக எடுத்துருவாங்களாம்.
படம் ஃபுல்லாக எடுத்துட்டு என்எஸ்கேட்ட போட்டு காட்டுவாங்களாம். ஓ ஆமாம், ஏன்னா அவர் பெரும்பாலும் ஹீரோவோட சேர்ந்து வராது. அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக இருக்கும். அவர் படம் பார்ப்பாராம், இது கொஞ்சம் படம் வீக்காக இருந்தால் ரைட் ஓகே, ஒரு காமெடி சீன்ஸ் பண்ணி கொடுத்துருன்ட்டு ஒரு 4 சீன் பண்ணி கொடுத்தா அங்கங்கே எங்கெங்கே வீக்காக எங்கே தேவையோ அங்கே போட்டுருவாங்க. அது மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது கேரக்டரோட தான் சேர்ந்து வரும். இதில் வந்து இதுக்கு ஒரு பாட்டு வேணும், சிரிப்புன்னு சொல்லி ஒரு சிரிப்பை பற்றி உயர்வை சொல்லணும், இல்லை சிரிப்பை பற்றி பாட்டு சொல்லணும். அப்போ அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி அவருக்கும் என்எஸ்கே அவர்களுக்கும் வந்து நெருங்கிய நட்பாகி போச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு கேட்ட உடனே அப்பா எழுதுறாரு, சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது நமது பொறுப்பு. இப்போது டாக்டர் என்ன உங்கள் உடம்புக்கு வியாதி இல்லாமல் இருக்குன்னா சிரிக்கணும் சார், நல்லா சிரிச்சிங்க, என்ன டென்ஷன் உங்களுக்குன்றார் போன உடனே. இப்போ அந்த பாட்டை எதிர்ப்பார், சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது நமது பொறுப்பு, கருப்பா வெளுப்பா என்பது எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்புன்னார். சரி, அது என்ன கருப்பா வெளுப்பா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த துணைச்சொல் மாற்றம் சொன்னோம் பார்த்தீங்களா, அது இங்கே யூஸ் பண்ணுறாரு. இவர் முதல்ல எழுதுறாரு, கருப்பா வெளுப்பா என்பது எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. என்ன கருப்பு? இப்போ ஒன்றும் புரியாது. ஆமாம், முகம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்புன்னார். அதில் ஒரு சின்ன தொக்கல் விடுறாரு பாருங்க, முகம்னு ஒன்று போட்ட உடனே அந்த 2 லைனுக்குள்ள அர்த்தத்தை நீங்கள் ஈஸியாக விளங்கிக்கலாம். அப்படி சொல்லி அதை புரிய வைப்பார். சொல்லிட்டு இது களைப்பை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்புன்னார். அப்போ சொல்லாரு, துன்ப வாழ்விலும் இன்பம் காணும், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவது சிரிப்பு, இதை துணையாய் கொள்ளும் மக்களின் முகத்தில் துளங்கிடும் தனி செழிப்புன்னார். இந்த சிரிப்புன்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பூன்னு எல்லா விதத்துலேயும் அதுக்குண்டான சப்போர்ட்டிங் வேர்டை போடுறாரு பாருங்க, தனி செழிப்புன்னாரு. அதில் ஒரு காமெடி, என்எஸ்கே இது காமெடி பாட்டு இல்லையா, ரொம்ப அழகாக அந்த லைன் சொல்லியிருப்பார். இந்த காலத்துக்குள்ள அந்த காலத்தையே சொல்லியிருப்பார், பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. ஓ, அப்படி சிரித்த உடனே என்ன சொல்லாது இல்லை, அடுத்தது ஜாக்கிரதையா இருக்க, அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காலருந்த பழம் செருப்பு எடுத்துட்டு ஒரே அடி சொல்லிட்டு அடுத்தது தான் சார் ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு சயின்ஸை சொல்கிறார் சார். அடுத்தது இவர் நகைச்சுவை சொல்கிறப்ப திடீர்னு கொஞ்சம் விஞ்ஞானத்தை சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்புன்னார். சிரிப்பு வேற ஜீவராசிகள் ஏதும் செய்ய முடியாத செயலாகும் சிரிப்பு, அதன் சிறப்புன்னு சொல்றாரு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப இவர் என்ன பண்ணிட்டார், நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் வந்து நான் வந்து அந்த தம்பி நீங்கள் பாட்டு எழுதுனா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும் ஒரு ஆட்டம் போட்டார்னு இவருக்கு வச்சார் ஒரு ஆப்பு. இது சங்கீத சிரிப்புன்னு முடிச்சிட்டார் சார். முடித்த உடனே ஒவ்வொரு சிரிப்பாக சிரிக்கிறேன், பல்லிழிக்கிற சிரிப்புன்னா எல்லாம் காட்டுவார் அதில். இது சங்கீத சிரிப்புன்னு சொல்லிட்டு விட்டார், எம்டியாக விட்டுருந்தாரான் பேப்பரை. என்ன கவிஞரை இது சங்கீத சிரிப்புன்னு சொல்லிட்டீங்களே, இதில் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்புன்னாரு, எழுதிட்டு வராதுக்கப்புறம் அந்த ஆணவ சிரிப்புக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சிருவாரு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு, அது எப்படி இருக்குன்னு பண்ணி காட்டுவாரு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, வீரப்பா மாதிரி அடுத்தையும் காட்டினாரு. கடைசியா இது சங்கீத சிரிப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு டெஃபனேஷன் கொடுக்காம அப்படியே விட்டாரு. இது பார்த்தாராம், என்ன கவிஞரா இது சங்கீத சிரிப்புன்னா என்னன்னு, என்ன அது அப்படின்னாரா, யாருக்கு தெரியும் இவரு யாருக்கு, அப்புறம் எழுதுவீங்க நீங்க அதை பண்ணுவீங்கன்னு தான் நான் எழுதிருக்கேன், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆவர்த்தனம் போட்டு சிரிப்பார் சார். அதில் அவரே கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு ஆவர்த்தனம் போட்டு அந்த சிரிப்பார் பாருங்க. பொறுப்பை கையில் கொடுத்த உடனே இது என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி அவர் போட்டதான் சார் இந்த ஆவர்த்தன சிரிப்பு. என்ன மாதிரி சார், தேட்டரை கலங்கும் சார் இவர் சிரிக்கிற அந்த ஸ்டைலு. இது ஆவர்த்தனம் வேறு போட்டு டக்குன்னு போட்டு கலக்கி எடுத்துருப்பார் சார் இந்த பாட்டை. இதில் 2 விஷயந்தான். ஒரு பாடல், நகைச்சுவை பாடல் எழுதுகிறப்ப அதில் ஒரு செய்தி சொல்கிறாரு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்புன்றார். இவர் எப்போதுமே இந்த டெபாசிட் மேலே உன் வாழ்க்கையில் நீ சில விஷயங்கள் உங்களுடைய சேமிப்பு உங்கள் டெபாசிட்டாக இருக்கணும்னு சொன்னாக்க அதை வந்து அங்கங்கே அவர் முத்தாய்ப்பு மாதிரி சொல்லிட்டே வரும். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு, வேறு ஜீவராசிகள் ஏதும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பினர்.
நினச்சி என்ஜாய் பண்ணி சிரிக்கிறோம் பார்த்தீங்களா, சந்தோஷத்தை வெளிக்காட்டுறது, அது வந்து மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு அப்படின்னார். ஸோ ஒரு 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 செய்தியும் சொல்கிறார், அது ஒரு நகைச்சுவையாக சொல்கிறார் பாருங்கள். சாலையில் பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை செரிப்பு, அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காலருந்த பழஞ்செருப்புன்னார். அடிக்கிறான்னு கூட சொல்லாங்க, பழஞ்செருப்புன்னு சொல்லி முடிச்சிடுறாரு, அடி பரிசாக கிடைக்கும்னு சொல்லுவார். நீலமலை திருடன் படத்தில் நான் நினைக்கிறேன் தேவர் ஃபிலிம்ஸ், ஆமாம், அதில் ரஞ்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ, அவர் அப்படி குதிரையில் போய்கிட்டு பாடுறது மாதிரி சத்தியமே லட்சியமாய் கொள்ளடான்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை பற்றி சொல்லுங்க ஐயா. இந்த பாட்டு வந்து நீலமலை திருடன் படத்தில் வந்து குதிரையில் போகிற மாதிரி இருக்கும். அந்த குதிரையில் போகிற மாதிரி என்ன நிகழ்ச்சின்னாக்கா, ஒரு சவாலை ஏற்று ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்காக அனுப்புவார். நீங்கள் அந்த பாட்டை ஆரம்பிக்க லேட்டில் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு போவார். சொல்லிவிட்டு அந்த குதிரையில் ஏறி அந்த குதிரை போகிற ஷாட்டை காமிப்பாங்க. இப்போது நீங்கள் அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா இவர் சகாதேவன், ஈஆர் சகாதேவன் நினைக்கிறேன், அவர் கிளம்பி போனால் அந்த குதிரை சவுண்டு மட்டும் கேட்கும், டொக்கு 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 டொக்குன்னு அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே பார்வை பார்க்குறாரு, அப்படியே பார்த்தாருன்னா குதிரை எங்கேயோ மலை மேலே போயிட்டுருக்கோம். அந்த ஃபீல் வந்து இவர் பார்வையில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்படி அந்த குதிரை போய் ஆரம்பித்த உடனே குதிரைக்கு இவர் அட்வைஸ் பண்ணுற மாதிரி பாடுவார். பாருங்கள், எதை சொன்னாலும் குதிரைக்கு சொல்கிற மாதிரியே மனுஷனுக்கு சொல்லிடுவார் இவர். இவர் சொல்லுவார், சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடான்னார். நீங்கள் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடான்னார். இந்த 3 விஷயம் ஒன்றா இருக்கிறப்ப உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. நான் அந்த சமயத்தில் கேட்டேன், அது இந்த பல்லவிக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு பல்லவி போகணும் உங்களுக்கு யோசனை பண்ணீங்களே அப்படின்னா, இந்த பல்லவி ஒரு காரணம் இருக்குது அப்படின்னாரு. அப்போ பெரிய தியாகி சத்தியமூர்த்தின்னு இருந்து இறந்துட்டாங்களாம். அவங்கள பற்றி கல்கி அவர்கள் ஒரு தலையங்க எழுதியிருந்தாராம். அந்த டைமில் தன்னை உணர்ந்தவர், தலை நிமிர்ந்து நின்றவர்னு டைட்டில் வச்சார். அதுக்கு அந்த ஞாபகத்தில் தான் அவருக்கு கொடுக்குற நான் என்னுடைய மரியாதையாக, என் மானசீகமாக கொடுக்க வேண்டிய மரியாதையாக இந்த பாட்டில் பல்லவியாக வச்சேன் அப்படின்னார். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, குதிரைக்கு சொல்கிற மாதிரி மனுஷனுக்கு சொல்கிறார் பாருங்க. இந்த அவர் சார் அவர் ஒரு இந்த குதிரை நல்லா போடா, வேகமாக போடா, பார்த்து போடா, ஏதோ சொல்லலாம். அதில் ஒரு கருத்து சொல்ல பாருங்க. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள, சும்மா அதில் தட்டு மாதிரி உன்னை விழ வைக்குமா, உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கண் வையடான்னார். நீ என்னை அழைச்சிட்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் இருக்குல்ல, அதில் நீ என்னை சேர்த்துரு, அஞ்சாம காலை முன்னாடி வை அப்படின்னு குதிரைக்கு சொல்கிற மாதிரி மனுஷனுக்கு அறிவுரை பண்ணிடுறாரு. சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, குள்ளநரி காட்டில் போகிறாரு இவர், குள்ளநரி கூட்டம் வந்து குறுக்கிடும், நல்லவர்க்கு தொல்லை தந்து மடக்கிடும். அந்த குள்ளநரி குணம்ன்றதே கெட்டவன். இங்கே அதை நல்லவருக்கு உணர்ந்தாரு. குள்ளநரி வந்து நல்லவருக்கு எதுக்குடா கொடுக்குறாருன்னு பார்த்தா அந்த குள்ளநரி வந்து கெட்டவன் ஆக்கிறாருங்க. குள்ளநரி ஆனால் சொல்ல வேண்டிய கருத்து என்னமோ குதிரைக்கு. காட்டில் போகிறாரு, குள்ளநரி கூட்டம் வந்து குறுக்கிடும், நல்லவர்க்கு தொல்லை தந்து மடக்கிடும், எல்லளவும் பயம் கொண்டு மயங்காதடா, அவற்றை யமனுலகு அனுப்பி வைக்க தயங்காதடான். விட்டாத ஒரே போட்டு அனுப்பிடுன்றார். இந்த பாட்டை அந்த குதிரை மேலே இவர் போகிற அந்த ஸ்டைலு ஜெயஜாண்டிக்காக இருப்பார், கத்தி சண்டை தெரிஞ்சவர். அதனால அவரை கொண்டு வந்து போட்டு அழகாக சந்திரலேகாவில் வில்லனாக அடிச்சிருப்பார், எம்கே ராதாவுக்கு வில்லனை தம்பியாக நடிச்சிருப்பார். அந்த நாய் அப்படி பிடிச்சிட்டு வருவார், ஒரு 7 நாய் இருக்கும் அந்த ஓப்பனிங்கில், அப்படி பிடிச்சிட்டு வருவார். ஒரு இடத்துல சொல்லுவார், என்னமோ சொன்ன உடனே இவர் சொன்னதுக்கு அந்த நாயை சேர்ந்து ஆமோதிக்கும், அப்படிலாம் ஷாட் இருக்கும் அதில். அப்பேற்பட்ட ஒரு வில்லன் நடிகர் கொண்டு வந்து ஹீரோவை மாற்றினார். ரொம்ப பிரமாதமாக அடிச்சிருப்பார். அருமையான சண்டை காட்சிகள். ஒரு நாய் வேற இருக்கும், அந்த குதிரையோட அழகான நாய். இவர் தேவர் எப்பொழுதுமே ஒரு வெளிநாட்டு ஸ்டைலில் தான் திங்க் பண்ணுவார் அவர். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா. தாய் மீது சத்தியம் படத்தில் நம்ம சங்கர் கணேஷ் அவர்களுடைய மியூசிக்கில் டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய ஒரு காதல் பாட்டு. இந்த காதல் பாட்டை பற்றி சொல்லுங்க ஐயா. இந்த பாடல்கள் வந்து முதல்ல ரஜினிகாந்த் படத்துக்கு அப்பா பாட்டு எழுதுறாரு. அது கலைஞானம் அவர்கள் கூட எழுதியிருப்பார். முதல்ல வந்து அவர் பைரவி படம் எடுக்கிறப்ப தேவர்கிட்ட தான் ஃபைனான்ஸுக்கு போயிருக்காரு. அப்போ வந்து
ரஜினிகாந்தை பற்றின பெரிய அபிப்பிராயம் இல்லை. ரஜினிகாந்த் ஐயா சாரை பற்றின பெரிய அபிப்பிராயம் அவருக்கு இல்லை. என்னப்பா இவங்களெல்லாம் போட்டு நீ இப்போ ஹீரோ படம் எடுக்கிற அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டாராம். ஃபைனான்ஸ்லேருந்து கலைஞானம் ஐயா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் பைரவி படம் பார்த்ததுக்கப்புறம் அவருடைய கணிப்பு, அடடா நம்ம தவறான கணிப்பை வந்துட்டோமே சொல்லிட்டு, சரி இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணுறாரு. அப்போ புக் பண்ணுறது தான் தாய்மை சத்தியம் படம். இந்த படம் சரி, இந்த படத்தை ஒரு கௌபாய் பிக்சர் மாதிரி தான் வரும். அது சங்கர் கணேஷ் ஐயா மியூசிக்கு. நான் இந்த டைம்லலாம் உதவியாளனா வேலை செய்கிறேன் பாட்டை. இந்த பாட்டை வந்து டியூன் என்னென்னமோ போடுறாரு. அவர் வந்து திருப்தி ஆகலை. எப்படி போய் அங்கே உட்காந்துப்பார். அப்பாட்ட ரொம்ப மரியாதை தேவரையாவுக்கு. அவர் அங்கே உட்காந்துருப்பார், சேர் போட்டு கண்டுக்காத மாதிரி உட்காந்துருப்பார். எண்ணம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஆனால் ஏதோ அடுத்த ரூமில் உட்காந்துருக்க மாதிரி அந்த வாசல்கிட்ட உட்காந்து அந்த ஓரமாக உட்காந்துருப்பார். இவர் பாட்டு எதோ டியூன் போட்டாலும் அங்கேருந்து என்னை பார்ப்பார். நான் திரும்ப என்னை பார்ப்பார், சிக்னல் கொடுப்பேன். அது சரியில்லையா? நான் உடனே அப்பா இது பிடிக்கலையாப்பா ரகசியமாக அவர்கிட்ட சொல்லுவேன். சங்கர் வேற போடுப்பா அப்படி வேறு டியூவில் எப்படியே போட்டுகிட்டே இருந்தப்போ ஒன்றுமே செட் ஆகலை. அவருக்கு ஒன்றுமே செட் ஆகலைன்னா அவருக்கு செட் ஆகலை, அவருக்கு செட் ஆகலை. அப்புறம் என்னை கூப்பிட்டாரு. இங்கேருந்து போனேன், என்ன போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, நான் ஒரு டியூன் சொல்கிறேன் கேளு அப்படின்னாரு. யாரு? தேவர் சொல்கிறாரு. ஆமாம், ஒன்று வேணா உங்கள் அப்பாவே எழுதியிருக்கிறாரு. உங்கள் அப்பாவே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. வண்ணா வந்தானே வண்ணாரு சின்ன வந்தானே ட்ரியோ 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 அப்படின்னு ராமாயணத்தில் வரும். ராமாயணத்தில் ஒரு படத்தை சொல்கிறாரு. அந்த டியூனை போட சொல்லு. இதுக்கு நான் தான் மீடியேட்டர் 2 பேரும் மத்தியில். இப்படி இதாக சொல்லிட்டு இருக்க ஒரு குழந்தை இப்படி திரும்பி அப்படி பார்ப்பார். அப்பா கவிரார நான் ஒன்றும் வரல அவர் இதில் கலந்துக்கலையா, அது திரும்பிக்கிறேன் நான் ஒன்றும் சொல்லலைன்ற மாதிரி திரும்பிப்பார். இவர் என்னடா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்ட்டு இவர் திரும்பி பார்ப்பார். அப்படி நான் ஒன்றும் சொல்லியா அப்படி திரும்பிப்பார். இப்போ இது சொன்னோன்னா வந்து சொன்னேன் அப்பாட்ட, அப்பா இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கான்ப்பா. அதை அப்படியே வியந்து பார்த்தார் என்ன. ஏய் என்னப்பா அது தேவர் இப்படி பிடிச்சிட்டாரு. உடனே சங்கர் கூப்பிட்டாரு. சங்கர் பல்லவியை வச்சுக்கோ, அப்படி இந்த டியூனு பல்லவி வச்சுக்கோ டியூனுக்கு, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் விளையாடுங்க. அவர் உடனே ஆனால் போட்டுறேன் ஃப்ரெஷ்ஷாக போடுற மாதிரி ஹார்மோனியத்தை போட்டு ஏதோ சொரத்தெல்லாம் பிடிச்சா அப்படி போயிட்டு அப்படி வந்து தன்னானே தன்னான தன்னானே அப்படின்னாரு. அவர் அங்கேருந்து உட்காந்து தேவர் எங்கே பாட்டு அப்படி ஓகேவா அவருக்கு. உடனே தன்னானே தன்னானே உடனே அப்போ உடனே இது கிராமத்து பாட்டு தானே. வயலன் தானே எனக்கு வர பொண்ணி தானே ட்ரியோ 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 எப்படிங்கிறப்ப நான் அவரை பார்க்கணும். எனக்கு அவருக்கும் ஒரு லிங்க் இருக்குது எப்படி பார்க்கணும். அங்கேருந்து அவர் இது பிடிக்கலையா அவருக்கு. சார் ஒரு 15 பல்லு எழுதுறாரு, எதையுமே பிடிக்கலன்றாரு. அங்கேருந்து பிடிக்கலன்னு சொல்லவும் மாட்டார், சிக்னல் கொடுக்குறாரு. அப்புறம் அப்பா சொன்னார், தேவர் ஒத்துக்கலையா, இப்போ பாரு நான் சொல்கிறேன் எழுது, ஏஞ்சி இங்கே வராரா இல்லையா பாரு அப்படின்னாரு. என்னன்னு, நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சுன்னாரு. நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு ட்ரியோன்னு. சார் அங்கேருந்து எகிரி குதிச்சுட்டார் சார். அப்பா இதுதான்ப்பா வேணும் எனக்கு, இதான்ப்பா வேணும் எனக்கு கேட்டு விடாண்டாரு. எப்பவுமே அந்த வார்த்தைகள், ஆமாம் இந்த வார்த்தைகள் அவருக்கும் நல்ல நேரம் வந்துருச்சு, அவருக்கும் யோகம் வந்துருச்சு, அந்த கேரக்டருக்கும் யோகம் வந்துருச்சு, படத்துக்கும் யோகம் வந்துருச்சு, பல விதமாக அதெல்லாம் அவர் பார்ப்பார். ஆமாம் சார் எல்லாம் பார்ப்பார். பார்த்துட்டு ஓடியாந்தாரு. கவிராயரா இதைத்தான் கவிராயரா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்புறம் கூறப்பட்டு உனக்காக இந்த குமரி பொண்ணு எனக்காக அப்படின்னு அடுத்த கட்டத்தில் அந்த 2 பேருக்கும் உள்ளற ஊடல் இதெல்லாம் பக்கத்தில் வந்து நில்லுங்க மச்சான், பட்டு வேட்டி இதை கட்டுங்க மச்சான், அக்கம் பக்கம் இங்கே யாருமே இல்லை, வெட்கப்படவும் தேவையே இல்லை. அப்புறம் 2 பேருக்கு உள்ள ஊடல் இதெல்லாம் கொண்டு வந்து பாட்டு வந்துச்சு சார். நான் கூட இப்போ வந்து என்ன தேவர் வந்து தேவரையா வந்து இப்படி சொல்கிறாரு சார். மிகப்பெரிய தொகை கொடுத்தாரு அந்த பாட்டுக்கு. அவருக்கு பிடிச்சி எனக்கு கேட்பார் சார். அந்த முருகன் படம் ஒன்று பெருசாக இருக்கும் பின்னாடி, அங்கே கொண்டு போய் முருகனுக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் அவர்கிட்டருந்து வாங்கி அப்பா கையில் நான் கொடுக்க மாட்டேன், இந்த வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது குறைவு இருந்ததுன்னா மறுபடியும் என்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துருவாரு சார். உங்கள் கையில் ஒரு பையில் வச்சு கொடுத்துருவாரு. அப்பா அதெல்லாம் அவர் என்ன கொடுக்குறாரு ஏது கொடுக்குறாரு ஒருலாம் கேட்க மாட்டார். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங்கும் ஒரு அன்பும் அப்படி இருந்தது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு ஸ்டண்ட் நடிகராக இருந்த காலத்திலேருந்து மாடர்ன் தேட்டர்ஸில் இந்த பழக்கத்தில் அப்படி இருந்தது. அப்படி கொடுத்தா நான் கூட அப்போ நினச்சேன், என்ன இவ்வளவு சிரமப்பட்டு இது இவ்வளவு பாட்டு வயலின் தானே வரப்பண்ணி தானே நல்லா இருக்கே இதை பாட்டேன். அது மட்டும் இல்லை,
சங்கரே 5-6 வாட்டி இந்த பல்லவி திருப்பி திருப்பி வரணும், எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் புரியும், நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு போடுவார் சார். இதில் யார் மனசாவது நோவடிச்சார்? இந்த வேலை வாங்குறதுனால இந்த இதோட சொல்கிறேன், பானுமதி அம்மாவும் ரொம்ப அழகாக வேலை வாங்குவோம் அப்பாட்ட. அவங்க படம் ஒன்று அப்பா விளைஞ்சாங்க. அப்போ சொல்லும், அது பிடிக்கலன்னு வச்சுங்களேன், வாத்தியார அங்கே லைப்ரரியில் வேறு ஏதோ ஒரு புக்கில் வச்சுருக்கீங்களே பல்லவி, அதை ஒன்று எடுத்து கொடுங்களேன், எனக்கு இந்த புத்தகம் பார்த்துட்டேன், இதை விட்ட ஏதோ ஒரு புத்தகத்தில் வச்சுருக்கீங்களா ஒரு பல்லவி, அதை எடுத்து கொடுங்கன்னு இப்படி பார்ப்பார். அது வேலை வாங்குற விதம் இருக்குது பார்த்தீங்களா. அழகு நிலா படத்தில் கேவி மகாதேவன் இசை, இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் குரல் கொடுக்க ஒருத்தரால தான் முடியும். அதான் சொல்லல, ஓங்கி உலகளந்த ஒரு குரல் சீர்காழி கோவிந்தராஜன் குரல். ஆமாம், அந்த பாட்டை பற்றி சொல்லுங்க ஐயா. இந்த அழகு நிலா படத்துலேயும் எல்லா பாட்டுமே ரொம்ப அழகான பாட்டல். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான்னு சொல்லுவார். அதில் முத்துராமணியா தான் அந்த பாட்டுக்கு நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு பாடிக்கிட்டே போயிட்டுருப்பார். மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான். அடுத்த லைன் சொல்றாரு, மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை, மற்றதெல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். இப்போ பின்னாடி சொல்லுவார் பாருங்க, இல்லை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா நீ மனுஷனா எதுக்காக பிறந்த, எதுக்காக ஜென்மம் எடுத்த, அந்த ஜென்மம் எடுத்ததுக்கு உண்டான வேலையை செய்யலே நீ அப்படிம்பார். மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான், எப்படி வாழுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டான், ஆனால் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. அந்த பாட்டு சீர்காழியார் குரல்ல அப்பா ஹோன்னு முடிப்பார். அதை முடிச்சுட்டு சரணத்தில் சொல்றாரு, இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான், குரல் மாதிரி பாடுறான், எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகின்றான். அதுல ஒரு சின்ன வேதனையே இருக்கு. எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகின்றான், வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போலே வானில் பறந்து திரிகின்றான், மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. எல்லாம் நீ பண்ற, ஆனா நீ மனுஷனா இருக்கியான்னா அது மட்டும் இல்லை, அது மட்டும் கொஸ்டின் இருக்கு அப்படின்ற. அடுத்தபடி சொல்றாரு, சாரமில்லா வாழ்க்கையிலே, எவ்வளோ ஒரு இது பாருங்க, சாரமில்லா வாழ்க்கையிலே சக்கரம் போல் சுழலுகின்றான், ஈரமண்ணால் பல உருவை இறைவனைப் போல படைக்கின்றானாம். சாரமில்லா வாழ்க்கையிலே சக்கரம் போல் சுற்றுகின்றான், ஈரமில்லா பல உருவை இறைவனைப் போல் படைக்கின்றான், நேரும் வளைவு நெளிவுகளை நீக்கி ஒழுங்குபடுத்துகின்றான். ஒரு ரூட்டு அப்படி இப்படி போகுதுன்னா எல்லாம் பண்ணுறான், இது பண்ணுறேன் பண்ணலை அப்படிங்கிறார். அப்புறம் தான் சொல்றாரு, இது ரொம்ப யோசிச்சு பாருங்க சார், கொல்லும் பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லில் கொடுக்க தெரிந்து கொண்டானார். இது வரைக்கும் இது வேர்வை சொன்னாரு, இப்போ அவனுடைய எவ்வளவு ஒரு தவறான விஷயங்கள், பேட் குவாலிட்டிஸ். கொல்லும் பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லில் கொடுக்க தெரிந்து கொண்டான், குள்ள நரி போல் தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான், வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். பணத்தை கொடுத்து ஆள் அடிக்கிறான், வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான், மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை என்றார். இந்த பாட்டில் எவ்வளோ வேதனை. நீ எதுக்காக பிறந்த, நீ மனுஷனாக பிறந்துட்டு மனுஷனாக வாழலைன்னா அப்புறம் என்ன சார் வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? மனுஷனுக்கு மனுஷன் நம்ம மனசை திறந்து உதவி செய்யறது இல்லையா, அன்பே சிவம்னு இருக்கிறது இல்லையா. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான். 1966 தாயின் மேல் ஆணைன்னு ஒரு படம், டிஜி லிங்கப்பாவினுடைய இசையில் நம்ம ஐயா மருதகாசி ஒரு அருமையான காதல் பாடல். அந்த பாடலை பற்றி நீங்கள் சொல்லுங்க ஐயா. தாயின் மேல் ஆணைன்னு அந்த படம் 1966 ரிலீஸ் ஆச்சு. அந்த பாடல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு காதல் பாட்டோட கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவாக செக்ஸி எழுதக்கூடிய ஒரு சூழல். அதுக்கு அந்த படத்தில் அப்பா பாட்டு எழுதினார். இந்த பாட்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. சரி, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அக்கா அங்கே காலேஜில் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கும்பகோணத்தில். பெரிய அக்கா அங்கே படிச்சுட்டு அந்த படம் அவங்க பார்த்துருக்காங்க. அப்பாவுக்கு பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவார், அவ்வளோ பெரிய அக்கா மேலே. சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க, படம் பார்த்துருக்காங்க, படம் பார்த்துட்டு டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பாடல் இது பிடிக்கல போல இருக்கு. அப்போ அவங்களுக்கு பிடிக்கலன்னொன்னே அவங்க அப்பாட்ட ரொம்ப உரிமையாக பழகுவாங்க. முதல் பொண்ணு அவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க அப்பாவுக்கு. அக்கா என்ன எழுதிருக்காங்கன்னா, இந்த படம் பாட்டு எழுதுறாங்க, அன்புள்ள அப்பாவிற்கு நலம் நலமறியாவல் இதெல்லாம் போட்டாங்க. ஒரு பொண்ணு
இப்போ லெட்டர் எழுதியிருக்கேன்னா ஒரு தகப்பனாருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் சந்தோஷமாக எடுத்து ஒரு 3-4 லைன் படித்தார். சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது வந்தது அணுகுண்டு கேட்குறாங்க, நீங்கள் பாடல் எழுதுகிற படங்களை உங்கள் பொண்ணு பார்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு பாட்டு எழுதுங்கப்பான்னு அட்வைஸ் பண்ணுது பொண்ணு. அவருக்கு என்ன நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு விடல, கொஞ்சம் இலக்கியத்தரமா, ஆனால் அதில் விஷயம் அப்படி தான் இருக்குன்னு வச்சுங்க. சும்மா அவங்களும் எழுதலை. அந்த பாட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பனியிருக்கும் குளிரெடுக்கும் பால் நிலவின் நிழலிருக்கும் இரவினிலே அப்படின்னு பெண்ணு பாடுறாங்க. ஆண் உடனே பாடுறாங்க, இதழ் வெளுக்கும் விழி சிவக்கும் இருவரது முகம் வியர்க்கும் உறவினிலே. அப்படியே வருது பாட்டு. அதில் வந்து இனிய காதல் தேன்மழையை சொரியும் இரண்டு நெஞ்சும் இணைந்து இன்ப போர் புரியும். அதாவது ஒரு முதலிரவ காட்சியை உருவப்படுத்துறாரு. கை கலந்து மெய்யணைந்து கட்டி தழுவி கொஞ்சம் கட்டில் மெல்ல மெல்லவென்று காதில் சொல்லி கெஞ்சும் இருக்கார். இது கிட்டத்தட்ட இலைமறைவு காயமறைவுன்னு சொன்னா கூட கொஞ்சம் ஓப்பனாக சொன்ன மாதிரி அக்கா ஃபீல் பண்ண. ஆனாலும் இப்படி கூட பாட்டு எழுதக்கூடாப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லி அக்கா லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த பாட்டை கேட்டுட்டு அதை வந்து கேட்டேன் நான் அக்காட்ட. பிற்காலத்தில் அக்கா சொல்லி தான் எனக்கு தெரியும். இந்த லெட்டர் பார்த்துட்டு அப்பா என்னக்கா பண்ணாருன்னு அது எங்க கேட்குறப்போ அதுக்கப்புறம் ரொம்ப வருந்தி அவர் நேரில் வந்து பார்த்தப்ப, இல்லைம்மா இந்த மாதிரி நான் எழுதலைம்மா தப்பாக நினச்சிக்காதுன்னு அவர் வந்து எக்ஸ்கியூஸ் மன்னிப்பு கேட்டிருக்காரு அக்காட்ட. அதே அப்பாவிட்டே நான் கேட்டேன். அதன் பிறகு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சது. அப்புறம் இதெல்லாம் அக்கா ஒரு தடவை சொல்லப்போ கேட்டேன். ஒன்றுமே பதில் சொல்லலைங்க. ஒரு செகண்ட் அப்படி ஆமாப்பா அதில் முடிச்சுட்டாரு. அந்த ஆமாப்பாவில் அவ்வளோ அர்த்தம் இருந்தது. அப்புறம் சொன்னார், இதை ஒன்றும் நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, இதுவே நாங்கள் இலக்கியத்திலேருந்து எடுத்தது தான், நானும் புதுசாக சொல்லலை. நம்ம படித்த இலக்கியங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அது எளிமையாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் கொடுக்குறோம், அவ்வளோதான் சொல்கிறேன். அதுதான் சார் அவர்கிட்ட உள்ளது. என்னென்னா, நான் புதிதாக கண்டுபிடித்து விட்டேன்னு என்னைக்கு சொல்லலை. என்னுடைய முன்னோர்கள் எனக்கு உணர்த்துறாங்க, இல்லை நான் படித்தேன் அதில் வந்ததுன்றாங்க. நீங்கள் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். சில பேர் படிச்சுட்டு எழுதுவாங்க. இப்போ ஐயா கண்ணதாசன் அவர்கள்ட்டும் படிச்சுட்டு, அப்பா அவர்கள்ட்டும் படிச்சுட்டு எழுதுவாங்க. சில விஷயங்கள் படிக்காமலேயே இவங்க எழுதுறது, இவங்களுக்கு அதை பற்றியே தெரிஞ்சிருக்காது. இவங்களுக்குள்ளே இவங்க முன்னோர்கள் வந்து பூந்துருவாங்க. இவங்க அதை படிச்சுட்டு தான் எழுதணுங்கிறது இல்லை. அந்த முன்னோர்களுடைய அருளாசி இவங்களுக்கு இருக்கிறதுனால அதை படிக்காமலேயே அந்த இப்போது ஒரு மனிதன் இறந்து விட்டால் கூட அவங்க என்ன அலைகள் சாகிறது இல்லைன்னு சொல்லுவாங்க சார். அந்த என்ன அலைகள் வந்து அது தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த கவிஞர் மூலமாக நம்மளுடைய கருத்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு அது அந்த நேரத்தில் அவங்க முன்னோர்கள் கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு அது இந்த ஆறாவது என்னென்னமோ சொல்லணும் நம்ம சயின்டிஃபிக்காக. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தானாகவே அது கிடச்சிரும். பிற்காலத்தில் ஒப்பிட்டு பார்க்குறப்ப முன்னாடி அவர் எழுதியிருக்கிறாரு அப்படி அதுக்காக ஒரு படிச்சுட்டு தான் எழுதினாருன்றது நம்ம அந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. இல்லை, ஏதோ ஒரு உள்ளுணர்வு, இந்த அந்த இன்ஸ்டிங்க்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த உள்ளுணர்வு வந்து அவங்கள எழுத தூண்டுது, எழுதிடுவாங்க. ஆனால் அப்பா என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு முன்னாடி தாத்தா எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, அதனால் தமிழ் சங்ககால இலக்கியத்தை வந்து யார் யார் எழுதியிருக்கிறாங்க அது ஏதோ ஒரு கார் அவங்களுடைய வழித்தோன்றல்கள் தானே. நாங்கள்லாம் ஒரு கவிஞன் இருந்தால் அவங்கள கடந்து எங்களால் போக முடியாது இல்லையா. எங்களுக்கு தெரிஞ்சும் வரும், தெரியாமலும் வரும்னு சொல்லி முடிச்சுதார் சார். கம கம வேண நறு மலர் மனம் வீசுதே தன அப்படி ரெண்டு அப்படி விட்டோம். ஏன்னா இவர் தான் பயத்தை கண்ணில் காட்டார, ஐயா வாத்தியார ஒன்று என் டியூனு இல்லை உங்கள் பாட்டு. எங்கள் 2 பேருக்கு உள்ள ஒரு உறவு பாலமாக ஒரு காதல் இருந்திருக்கு இல்லைங்களா. முதல்ல வந்து பிள்ளையார் சொல்லி காதலை முதல்ல வணங்கிடுறேன். என்னாலும் வாழ்விலே கண்ணான காதலி என்னென்ன மாற்றம் எல்லாம் காட்டுகின்றாய் ஆசை நெஞ்சிலே. குரலை எடுத்துக்கவே இல்லை. திருக்குறள்னா என்ன, அந்த திருக்குறளுடைய மேன்மையை பற்றி இந்த பாட்டில் சொல்லியிருக்கேன்.